கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? காலை தோறும் அவருடைய கிருபை நம்மளுக்கு புதிதாக இருக்கிறது. இந்த காலையிலே ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நீங்கள் எதிர்பார்த்து, ஏசப்பா நீங்கள் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி ஆவலாய் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். சோர்ந்து போகாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்களோட பாரங்களை, உங்களோட கவலைகளை, உங்களோட துக்கங்களை எல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்களா? உங்களோட சரீரம் எல்லாம் ஒரு செயலிழந்தது போல, ஐயோ எல்லா வைத்தியர்களை நாடியும் எனக்கு ஒன்றுமே சுகம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்லி ரொம்ப மனம் அதைரியத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்காக தேவனோட ஒரு வசனம் வருது, கேட்போம் அந்த வசனத்தை. எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்கே அவர் சொல்லுகிறது மெதுவாய் நம்முடைய இருதயத்தை தட்டி தடவி நம்முடைய காயங்களை ஆற்றுகிறது போல இருக்கும். நாம் சோர்ந்து போன நேரத்தில், நாம் விடாய்த்து போயிருக்கிற நேரத்தில் தேவன் ஒரு மகிமையான செய்தியை அனுப்புகிறார். எவ்வளவு இன்பமாக இருக்குது பாருங்களேன். வேதம் சொல்கிறது, தூரத்தில் இருந்து வரும் செய்தி அங்கே விடாய்த்து சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவை அது திருப்திப்படத்தக்கதாய், ஆறுதல் படத்தக்கதாய், அப்படியான ஒரு மகிமையான செய்தியைத்தான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய காயங்களை ஆற்றி நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த ரீதியில் காயப்பட்டிருக்கிறீங்க? சில நேரத்தில் சரீரத்தில் ஒரு வகையான காயங்கள், அங்கே வியாதியின் கொடுகுரங்கள் உங்களை இன்றைக்கு படுத்தி கொண்டு இருக்கலாம். நீங்கள் வேதனை படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே 18 வருஷம் கூனியான ஒரு ஸ்திரீ தேவாலயத்திலே வந்து போய் கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீ வருகிறாள், போகிறாள், துதிக்கிறாள், ஆராதிக்கிறாள், எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் தேவன் அந்த இடத்திற்கு போனார். இந்த தேவாலயத்திற்கு போகிற பொழுது அந்த ஸ்திரியை கண்டார். அவளுடைய பலவீனத்தை கண்டார். அவள் கூனியாய் இருந்து வேதனைப்படுவதை தெய்வம் கண்டார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிக்கு பின்னணியாக இருக்கிற தாக்கம், பின்னணியாக இருக்கிற வல்லமை அழிக்கப்படுவதாக, வெளியேறுவதாக என்று சொல்லி அந்த மகளை விடுவித்தார். பிரியமானவர்களே, அவள் நிமிந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் உன்னை கூண வைத்து கொண்டு இருக்கிறது போல பல வியாதி உன்னை தாக்கி கொண்டிருக்கலாம். அந்த தாய்க்கு அன்றைக்கு கூணல் என்பது அவளுடைய வியாதி. இன்றைக்கு நீ பலதரப்பட்ட வியாதி, ஏன் சுகப்படுத்தவே முடியாதென்று டாக்டர்கள் சொன்ன வியாதியின் காரியத்தினால் நீ பயந்து போயிருக்கிறீங்களா? நடுங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே கொடிய சில வியாதிகளை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இது வைத்தியர் சொன்னார், இப்படியே நிகழ்ந்துவிடும், நான் செத்து போய்விடுவேன், என்னுடைய கதை முடிந்து போய்விடும், இனி எந்த இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாது, எந்த மீட்சியும் இல்லை என்று சொல்லி மனதிலே தீர்மானம் கொள்கிற அநேகர் இருக்கிறார்கள். அந்த இடத்துல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் உங்களை ஆறுதல் படுத்துகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன். நீ சரீரத்தில் ஒருவேளை வியாதினால் காயப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நீ ஆத்மாவில் ரொம்ப நொந்து போயிருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வேதனைகள், நீ சந்தித்த அவமானம், நீ சந்தித்த அங்கே பார்த்த காரியம் உன்னை மிகவும் பயப்படுத்தி, உன்னை வேதனைக்குள்ளாக காயப்படுத்தி கொண்டு இந்த நேரம் வரையும் இருக்கலாம். அன்பு பிள்ளையை, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய சரீர காயத்தையும் சுகப்படுத்துவார். உங்களுடைய ஆன்மாவில் வந்த காயத்தையும் அவர் உங்களை சுகப்படுத்துவார். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற நல்ல தெய்வம் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அங்கே அதிலே ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்புங்க. அதன் மேலே ஒரு விசுவாசம் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு சுகப்படுத்த தருவார். இந்த உலகத்தை நாம் எதிர்பார்க்குற அநேக விடயங்கள் நம்மை விட்டு இல்லாமல் போகலாம். ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், உங்களை விட்டு பிரியாத, உங்களை விடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யட்டும், அவர் உங்களை பிரகாசிப்பிக்கட்டும். அவர் உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே போதுமானவராக இருப்பார். நீங்கள் அவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நிச்சயமாய் ஆரோக்கியம் வரும். மனதில் வரும், ஆவியில் வரும், ஆத்மாவில் வரும், சரீரத்தில் வரும். நீங்கள் சுகத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. விடுதலையும் ஜெயத்தையும் நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவருக்கு முடியாதென்று ஒன்றுமே இல்லை. எதிர்பார்ப்போடு அவரை நோக்கி பாருங்கள்.
நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுங்க சுவாமி. ஒரு அற்புதம் செய்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.